இவங்க தான் செல்வி. எல்எஃப்சியில் வேலை செய்கிற ஒரு சாதாரண பெண்மணி. ஆடு மாடு மேய்க்கிறது, தீனி போடுறது, கொட்டகையை க்ளீன் பண்ணுறது, கோபி சார் கிளாஸ் அப்போ மாடு பிடிச்சிட்டு நிற்கிறது தான் இவங்க வேலை. இவங்களுக்கு பிரகாஷ்னு ஒரு பையன் இருக்கான். அவன் 10வது படிக்கிறான். இப்படியே போயிட்டு இருக்கப்போ ஒரு நாள், சார் இது என்ன டைப் மில்கிங் பார்லர் சார்? இது ஹெர்ரிங் போன் டைப் மில்கிங் பார்லர்ப்பா. ஆமா செல்வி, என்ன சைக்கிள்ல? சார் காலையில காலேஜுக்கு வந்து அடிபட்டு கிடந்தேன் சார். என்ன ஆச்சுன்னு பாருங்க சார். அச்சோ, ஒன்றும் இல்லைம்மா, பயப்படாத. நாங்கள் எடுத்துட்டு வா, பார்த்துக்கலாம். சரியா? சரிங்க, வைமா, பார்க்கலாம். ஏன்பா, போய் அந்த மருந்து எடுத்துட்டு வாப்பா. ஏமா, இன்னும் ஒரு நாள் வந்து ஈரம் படாமல் பார்த்துக்கணும். சரியா? அப்போ தான் பார்க்க முடியும் நாயை. பார்த்துப்பியா? பார்த்துக்கலாம் சார். ஏமா, ஏற்கனவே ஒரு நாய் வச்சுருக்க, வீட்டில் பூனை வேறு இருக்கு, பையனை வேறு படிக்க வைக்கணும். என்ன பண்ண போகிற? மாதம் 8000 தான் சம்பளம் வருதுன்ற. அதெல்லாம் சமாளிச்சுக்கலாம் சார். சமாளிச்சுக்கலாமா? சரிங்க. டாக்டர் படிக்க வச்சா எப்படி இருக்கும்? ஆனால் நம்மளால முடியாது. ஆமாம் செல்வி, நம்ம பசங்களாம் இங்கே படிக்க வைக்க முடியுமா? ஆமாம், நடக்கிற காரியமா? நடக்காத காரியம் தான், ஆனால் நடந்து எப்படி இருக்கும்? நல்லா தான் இருக்கும். வண்டியாம்மா, என்னம்மா புதுக்குட்டி? காலையில் வேலைக்கு போகும்போது அடிபட்டு கிடந்தது. இப்போ பரவாயில்லையாம்மா? இப்போ பரவாயில்ல. கோபி சார் தான் இப்போ வைத்தியம் பார்த்தாரு. பாரு, வாயிலா ஜீவனுக்கு பண்ணுறதுனா புண்ணியம். நீயும் அதே மாதிரி படித்தா நல்லாயிருக்கும். சரிம்மா, நான் படிக்கிறேன். வாமா செல்வி, யாருமா இருக்கீங்க? உனக்கு மட்டும் தான் எனக்கு வேலை. வெளியாளுங்களாம் உள்ள விட முடியாதுமா. இருப்பா, ஒரு டைம் தானே, நீ போமா. வாமா செல்வி, இந்தா கையெழுத்து போடு. சார், உங்ககிட்ட ஒன்று கேட்கணும், கேட்கலாமா சார்? என் பையன் பேர் பிரகாஷ் சார். இங்கே தான் அணியாபுரத்தில் 10வது முடித்தான். 450 மார்க் எடுத்திருக்கான். இதே மாதிரி காலேஜ் படிக்க வைக்கணும். என்ன குரூப் சார் எடுத்து படிக்க வைக்கணும்? நல்ல மார்க் தான் எடுத்துட்டாப்ல. கங்க்ராச்சுலேஷன் சொன்னு சொல்லிடுமா. 12th மட்டும் நல்ல மார்க் எடுத்தாங்கன்னு வச்சுக்க, கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்க வைங்க. அப்புறம் இந்த மாதிரி காலேஜ்னா இங்கேயே படிக்க வைக்கலாம். கவர்மெண்ட்டே எல்லா ஃபீஸும் கட்டிடு. சரிங்களா? நன்றி சார். சரிம்மா. இன்னைக்கு வந்து பார்ட்ஸ் ஆஃப் த பாடி பார்க்க போகிறோம். இது வந்துட்டு விதர் ரீஜன். விதர்லேயே ஹையஸ்ட் பாயிண்ட் தான் பாயிண்ட் ஆஃப் விதர். நெக்ஸ்ட் இது லாயின் ரீஜியன், இது பேக் ரீஜியன், ரம்ப் ரீஜியன், டைல் ரீஜியன். இது வந்து பேஸ் ஆஃப் த டைல், பாடி ஆஃப் த டைல், பிட்ச் ஆஃப் த டைல். அச்சோடி வந்திருக்காரு போல், நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். அது வரைக்கும் சொல்லி கொடுத்தது பார்த்துக்கிறேங்க. எப்படி போயிட்டுருக்கு? எல்லாம் நல்லா தான் போயிட்டுருக்கா? குட் ஈவினிங் சார். எந்த பேட்ச் இது? எந்த எக்ஸசைஸ் போயிட்டு இருக்கு? பாடி பார்ட்ஸா? தம்பி நீ வா, பாடி பார்ட்ஸ் தான் காட்டு. என்னென்ன ரீஜன் சொல்லி பார்க்கலாம். ஏமா செல்வி, பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு. எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் சார். பையன் என்ன பண்ணுறான்? இந்த காலேஜில் தான் சார் படிக்கிறான். இந்த காலேஜில் படிக்கிறான்னா? எத்தனாவது இயர்? முதல் வருஷம் சார். முதல் வருஷமா? யாருமா? இங்கே சொல்லிட்டு இருக்காங்க சார். அவங்க ஏன்ப்பா சரவணா, 2 வருஷத்துக்கு முன்னாடி தான் செல்வி கேட்டாங்க எங்கே படிக்க வைக்கலான்னு. இப்போ பார்த்தா இங்கேயே படிக்க வச்சாங்க பாரு. சூப்பர்மா. ஆமாம் தம்பி, கங்க்ராச்சுலேஷன். உங்கள் அம்மா கஷ்டப்பட்டு படிக்க வச்சுருக்காங்க. நீ இதே மாதிரி என்ன மாதிரி ஹெச்ஓடி ஆகணும். சரியா? ஜீவனுக்கு